அவங்களும் ஸ்கூலுக்கு போகிறதுனால நான் மட்டும் எடுத்து வீட்டில் இருக்கணும். நானும் வரேன் சந்தோஷப்படு. அம்முவை பார்த்து அது கற்றுக்குதுன்னு. போய் ஒன்றுமே தெரியாது. இங்கே வந்து தான் அதான் சொல்லுது. அதே நாங்கள் வீட்டில் எதுவுமே செய்ய மாட்டோமா, அதான் கடையில் தான் வாங்கிப்போம். எங்களுக்கு தான் எதுவுமே செய்ய தெரியாது. அப்போ தான் நான் முடிச்சு புரியறதே பார்க்குறேன். இப்போ தான் முக்கிய புரியலைங்க வந்ததுலேருந்து. ஆனால் செய்ய மாட்டேன்னு சொல்லாது. பார்த்துட்டு அப்படி சிக்கனமாக வர்றாது. செலவெல்லாம் பண்ண மாட்டாச்சு. அந்த மாதிரி தான் வந்து செலவு. இவங்க வந்துட்டு சிக்கனமாக தான் இருந்தாங்க. இப்போலாம் சொன்னேன், உங்க பெரியம்மா பாருங்க எவ்வளோ சிக்கனமாக இருக்காங்க. அவங்க அப்படியே பழகிட்டாங்க. அப்புறம் நம்ம கூட நம்ம பிறந்ததுலேருந்து அப்படியே அதான் நம்ம நாட்டில் எப்படி இருக்கிறதுனால இருக்கலாம். ஆரம்பரமாக ஆனால் முடிஞ்சாலும் கடையில் எதுவும் வாங்கி சாப்பிடக்கூடாது. வீட்டில் பிரபார நேரத்துலலாம் இன்னொரு நைட்டில் டிஃபன் கடையில் இதுல வைங்க. இதுலனா பிக் தட்டு. இதுல ஆய் தட்டு. காலையிலைக்கு ஒரு பொரியல், ஒரு குழம்பு, ஒரு லஞ்ச் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு நீ இதை எடுத்துட்டு போய் நான் எடுத்துட்டு போறேன்ட்டு கிளம்பி போறாங்க. அண்ணன் நல்லா கழுவி வச்சுட்டு சிங்கை கழுவி குண்டை போட்டு துவைச்சு அதுக்கப்புறம் நைட்டா வந்துட்டு செய்யணும்னா அவங்க ரொம்ப வந்து வரையிலே அண்ணன் ஓட்டமாக விடுவாங்க. வீட்டில் டீ போட்டு தரணும். ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சுட்டு டீ எடுத்து வச்சுட்டு சாப்பிடும். இருவார் கடையில் வாங்கி சொல்லிட்டு எங்கேயோ போய் அதான் ஆற்று பார்த்தாராம். ஆறெல்லாம் பார்த்தாராம். தண்ணியே போவியா பையனா வந்து தேடி கண்டுபிடிச்சது அங்கே தானே போயிடலாம் பையன் அப்புறம் வந்து பார்த்துட்டாரு. இங்க இருக்கிறவங்க உட்காந்து இன்னும் டென்ஷன் ஜாஸ்தியா இருக்கும். அண்ணன் தான் போல மாதிரியே அவங்களுக்கு. நான் இது பூவா பண்ணேன். இரு நான் இதெல்லாம் பூவா பண்ணேன். ஓகே அப்படி சின்ன பாப்பா பார்த்துக்குமோ இந்த தடவை ஒன்று கூட செய்யல. அடம் பண்ணிக்கலாம். அதுதான் அம்மா அம்மா அவ்வளோ அழகா கூப்பிடும்போது அப்புறம் இங்க ஒண்ணு சித்தப்பா அவங்க அம்மாவை கிளம்பு நீ எந்திரிச்சு போ அப்படின்னு தான் பேசுறாங்க. அது நல்லாவே அது குச்சிட்டு சின்ன மேல அவ அழகா பேசும். அவ அழகா தன்னை வச்சு